கண்டினியூஸா ஒர்க் போயிட்டுருக்கு. கண்டினியூஸா வந்து ஷூட் போயிட்டுருக்கு. பேபிய எப்படி மிஸ் பண்றீங்க? எந்த அளவுக்கு மிஸ் பண்றீங்க? ஆஸ் அ மதரா நான் கேட்குறேன். எவ்வளோ மிஸ் பண்றீங்க? ரொம்ப மிஸ் பண்றேன் தான். அவ கூட டைம் ஆப்வியஸ்லி ஸ்பெண்ட் பண்ண கண்டிப்பா. முடியாம இட் வாஸ் வெரி பர்சனல் ஆக்சுவலி. ரொம்ப ம். கனெக்டடான ஒரு கொஸ்டின். யாருமே இத கேட்டதே கிடையாது. நிஜமாவே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா டே ம். அண்ட் நைட் சுத்திட்டே இருக்கோம். டே அண்ட் நைட் வொர்க் பண்ணிட்டே இருக்கோம். அவ கேட்குற கொஸ்டின் எல்லாம் கேட்டு தான் எனக்கு கொஞ்சம் சங்கடமாயிடும். நான் ஒரு டைமும் அவகிட்ட என்ன சொல்லுவேன், அவுட் ம். ஸ்டேஷன் எடுக்க மாட்டேன்னு சொல்லுவேன். ம். மீன்ஸ் சென்னையானா நைட் எப்படியும் வீட்டுக்கு வந்துருவேன். அவுட் ஸ்டேஷன்னா வீட்டுக்கு வர முடியாது இல்லையா? ஸோ ம். அந்த ஒரு 2, 3 டேஸ் இல்லாதது வந்து அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ம். "நீ தான் அவுட் ஸ்டேஷன் மாட்டேல்லம்மா" அப்படின்னு ம். கேட்பா. பட் என்ன ம். பண்றது? நமக்கு அவுட் ஸ்டேஷன் பிரைட்ஸ் வரும்போது மேக்ஸிமம் தவிர்க்க ட்ரை பண்ணுவேன். ம். அட் த எண்ட் வொர்க் இஸ் அ வொர்க் இல்லையா? 2த்தையும் பேலன்ஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ ம். இப்ப நியூ இயர்லாம் பார்த்தீங்கன்னா, டிசம்பர்ல கொஞ்சம் வொர்க் இல்லாத டைம் ஒரு 3, 4 டேஸ் மொத்தமா வீட்லயே ஸ்பெண்ட் பண்ணிட்டு, ம். அவளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு, ம். இப்படி தான் பேலன்ஸ் பண்றேன். ம். எங்க வீட்ல என்னுடைய பேரண்ட்ஸ் அண்ட் என் ஹஸ்பண்ட், என்னுடைய தம்பி எல்லாருமே கொஞ்சம் கூட ரொம்ப ம். பெரிய சப்போர்ட். பெரிய பெரிய சப்போர்ட். அவங்க இல்லாம என்னால என்னுடைய ஃபேமிலிய ரன் பண்றதே ரொம்ப கஷ்டம். இல்லன்னா இவ்ளோ தூரம் நம்ம வந்து ம். ஆ ஒரு விமனா ஆல்ரெடி ஒரு மேரிட் விமனா, ஒரு கிட் வச்சிருக்க விமனா வந்து இவ்ளோ தூரம் சஸ்டெயின் பண்ணது ரொம்ப டஃப்.